வீட்டில் சண்டை நடக்கும்போது யாரோ அம்மாவை திட்டிருப்பாங்க, அப்போ அமைதியாக நின்றுருப்பீங்க. இதுவே யாரோ ஒருத்தர் அவங்க பசங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாலே அவ்வளோதான். தன்னோட பசங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தாய் பின்னாடி நின்றுருப்பாங்க. இவ்வளோ பண்ணுற அந்த தாய்க்கு தினமும் சாப்பிட்டியாமான்னு கேட்கறது கூட நேரம் இல்லாமல் போயிடுது. அவ்வளோ பிஸி ஆகிட்டோம்ல நம்ம. நீங்கள் எவ்வளோ கடுப்பில் வீட்டுக்கு வந்தாலும் தம்பி ஒரு வா சாப்பிடு அப்படின்னு சொல்கிற அந்த மனசு வேறு யாருக்கும் வராது. என்னைக்கு உங்கள் அம்மா உங்களை விட்டு தன்னோட சோக கதையை வேறு யாருக்கிட்டே பேசுகிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் பசங்களாக தோற்று போயிட்டீங்க. நீங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஓடி ஓடி ஊட்டி விட்ட அம்மாவுக்கு இப்போ கால் வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போப்பான்னு கேட்டால் நான் ஏன் வரணும், ஆட்டோ பிடிச்சிப்போ நீயே பார்த்துக்கோங்கிற அளவுக்கு போயிட்டோம். இப்போ இருக்கிற அம்மாங்களுக்கு இதுதான் சுச்சுவேஷன். அவங்க உங்களுக்காக தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் வீக்கெண்டாச்சும் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எதையாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சும் சந்தோஷப்படுத்துங்க. என்னங்க காசுன்னு எப்பயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் திருப்பி கிடைக்காது. அம்மாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. பார்த்துக்கோங்க.